ஆனால் வாஸ்துங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம இஷ்டப்படி வாஸ்து ரீதியாக இந்த பஞ்சபூதங்கள் ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை நம்ம அமைச்சிக்கிறதுக்கு நம்ம இறைவன் வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஒன்று பிரச்சனையாக இருக்குது, ஜாதகம் பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அதற்கு அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். வாஸ்துவை நீ சரியாக அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தலைக்கு வந்து தலைப்பாகோடு போனது மாதிரியா எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் அது வந்து சரி பண்ணிக்கும். அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு காத்து நிம்மதியான ஒரு வளர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துங்கிறது வாஸ்து. அந்த பஞ்சபூதங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு வீடு வந்து அழகாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் சில வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கே மனசு வராது, அவ்வளோ அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். சில வீட்டுக்கு போனால் உடனே வரணும்னு தோணும். நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு 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 சின்ன இடத்துக்குள்ள உங்களை போட்டு அடைச்சா எப்படி இருக்கும், அப்படி மனசே ஒரு பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு வீடு வந்து அப்படின்னா நல்ல விசாலமாக நல்ல வெளிச்சமாக நீட் அண்ட் கிளீனாக அழகாக இருந்தது, ரம்யமாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களை எப்படி இருக்கும் மனநிலை. இப்போ நம்ம மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம எங்கேயாவது தூரமான இடத்துக்கு வந்து ஒரு மலை பிரதேசமோ எங்கேயாச்சும் தூரமாக டூர் போயிட்டு வரோம், நிறைய இடத்த பார்க்கும்போது அழகை ரசிக்கும் போது நம்ம மனநிலையில் நிறைய மாற்றம் வருது. அதுவே நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். இடம் அழகா இருந்தா மனசு அழகா இருக்கும். ஆமா, அதே மாதிரி நம்ம வீடும் நம்ம அழகா வச்சுட்டோம் அப்படின்னா வீடு நீட்டா வச்சுட்டோம்னா நிச்சயமா அது ஒரு நல்ல மாற்றம் மனநிலையில ஏற்படுத்தும். இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.